தேசிய அளவிலான சப் ஜூனியர் பெண்கள் கபடி போட்டியில் தமிழக பெண்கள் கபடி அணியினர் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். பீகார் மாநிலத்தில் சப் ஜூனியர் பெண்கள் கபடி போட்டி நடைபெற்றது. தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் அணியினர் சிறப்பாக விளையாடி வெண்கலப் பதக்கம் வென்றனர். இதையடுத்து தமிழகம் திரும்பிய கபடி வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கபடி கழக செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் மாலை மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கபடி அணியின் கேப்டன் காய்வா, சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா தங்களுக்கு விமானத்தில் சென்று வருவதற்காக உதவி செய்தமைக்கு நன்றி தெரிவித்தார். இந்திய அளவிலே சப் ஜூனியர் கபடி போட்டி பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்றது. 28 மாநிலத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீராங்கனைகள் கலந்து கொண்டார்கள். அதிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த, குறிப்பாக நம்முடைய கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த சகோதரிகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற காவல்துறையில் இருக்கின்ற பணியாற்றுகின்ற சகோதரிகள் அத்தனை பேரும் அந்த போட்டியிலே கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கத்தை பெற்று வந்திருக்கிறது. மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவளை வாழ்த்துவதற்காக, வரவேற்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன். இன்னும் 2-3 நாளில் துணை முதல்வர் அவரை நேரடியாக அவரை பார்த்து அவர்களை வாழ்த்து சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். தகவல் சொல்லிட்டோம், அவர் நேரடியாக பார்ப்பார். அவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அதை நிறைவேற்றி தருவது தமிழக அரசின் பொறுப்பு. நான் அதை கடமையை செய்வேன். எங்களுக்கு கேம்பில் கொடுத்த ப்ராக்டிஸ் எங்கள் டீமை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. மேட்ச்சில் எல்லா டீம் பிளேயர்ஸுமே நல்லா ஒரே மைண்ட் செட்டில் ஒன்றா விளையாடணும். இப்போது நாங்கள் 10th எக்ஸாம் எழுதுகிறப்போ எங்களுக்கு 10th எக்ஸாம் இருக்கிறதுனால எங்களால் ட்ரெயினில் வந்தால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்த எம்எல்ஏ சாருக்கும் எக்ஸிஎலுக்கும் ரொம்ப தேங்க்யூ. செங்கல்பட்டு செக்ரட்டரி சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும். தலைவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும். ஸ்டேட் செக்ரட்டரி சாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி எல்லா கோச்சிங் கேம்ப்லேயுமே நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்தா தமிழ்நாடு தொடர்ந்து கோல்டு மெடல் வின் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் நாங்கள் பிரான்ஸ் எடுத்தோம், அடுத்த டைம் கண்டிப்பாக நாங்கள் கோல்டு மெடலோடு தான் வருவோம்.